தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாப்பின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தை நினைந்து எங்களுடைய பங்கின் பாதுகாவலே இருக்கின்ற புனித அன்னமாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாட்டை போடுங்க, கையில் ஃபாதர்கிட்ட கொடுங்க. பாட்டு டைட் அப்படி இது டைட் அப்படி ஆரோக்கிய மாதாவே அம்மா திருக்கொடிதான் வானில் எழுத்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோலவிழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்கிறம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாய் உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை கண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயங்கேசுவை வயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயங்கேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயை
உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. அம்மா அருள்மழை பொழிந்திட தெரிந்தவளே, ஊழினாள் வரை உன் நாமமே வாழி, ஊழினாள் வரை உன் நாமமே வாழி, வேளை மாநகர் வாழ் மரியே வாழி, மரியே வாழி. ஒரு பல்லவி ஒரு இம்பார்ட்டன்ட் ஆமா ஆமா அதெல்லாம் நீங்க நல்லா செய்வீங்க. சரி போகும்போது அதற்கு அரசு சம கூட்டம் பரிபாலர் இந்த அளவு கூட்டம் இல்லை. சரி Hare
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நமது குடும்ப விழா. ஆதனூர் பங்கு என்கிற குடும்பத்தினுடைய ஆண்டு பெருவிழாவை தொடங்கும் நன்னாள். நமது குடும்பத்தினுடைய பாதுகாவலி புனித அன்னாளினுடைய திருக்கொடியை நம் உள்ளங்கள் மேலே உயர உயர அவருடைய கொடியையும் நாம் உயர்த்தி கொடிமரத்திலே உச்சிக்கு கொண்டு சென்று அழகு பார்த்து அது காற்றிலே பறப்பதை பார்த்து நம்முடைய உள்ளங்களும் மகிழ்ச்சியால் பறந்து கொண்டிருக்கிற இந்த இனிமையான தருணத்திலே நம்முடைய திருவிழாவிற்கு, இல்ல விழாவிற்கு, குடும்ப விழாவிற்கு கொடியேற்றி இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு ஜெபிக்க வந்திருக்கிற அருட்தந்தை ஆரோக்கியசாமி அவர்களை நம் குடும்பத்தின் பெயரால் வரவேற்பதோடு, இந்த திருவிழாவானது ஏன் தொடங்கப்படுகிறது, 24ஆம் தேதி மாலை அன்றும் ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கிறது என்றால், கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் நம்முடைய பாதுகாவலி வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த விழாவை இன்று நாம் தொடங்கி இருக்கிறோம். 10 பேரும் குணமடையவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? இறைவனுக்கு நன்றி சொல்ல நீ ஒருவர் மட்டும்தானே இங்கு வந்திருக்கிறீர் என்று ஆண்டவர் கேட்டார். அதுபோல ஆதனூர் பங்கு என்கிற இந்த குடும்பத்தில் இருக்கின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்டுவிடக் கூடாது. எனவேதான் கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செய்த அளப்பரிய நன்மைகள், எத்தனையோ பேர் திருப்பலி தவிர மற்ற நேரங்களிலே பழைய கோவிலுக்கு வந்து நம்முடைய அன்னாளினுடைய சுரூபத்தின் முன்பாக மண்டியிட்டு அழுது மெழுகுதிரிகள் ஏற்றி வைத்து மாலையிட்டு தங்களுடைய வேண்டுதல்களை, உள்ள குமுறல்களை எடுத்து இயம்பியதை என்னுடைய கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். அதே போன்று மகிழ்ச்சியோடு வந்து மாலையிட்டு நன்றி செலுத்தியதையும் நான் பல சமயங்களிலே பார்த்திருக்கிறேன். இவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்று ஒரு மிகப்பெரிய நன்றியை ஒரே குடும்பமாக இணைந்து அவருக்கு செலுத்துவதற்காக இந்த ஆலயத்தின் முன்பாக நாம் கூடியிருக்கிறோம். எனவே நம்முடைய இந்த நன்றி பூக்களையும் பாக்களையும் நம் பாதுகாவலி புனித அன்னாள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனவே நம்முடைய தியாகத்தின் வெளிப்பாடாக உழைப்பின் பலனிலிருந்து கிடைத்தவற்றை செலவு செய்து அவருக்கு நாம் இந்த விழாவை தொடங்கி இருக்கிறோம். எனவே தொடர்ந்து இந்த நவநாட்களிலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய கிராமத்தையும் பங்கையும், பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், அந்த குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினரையும் நம்முடைய பாதுகாவலி அன்னாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்து சொல்லி நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். இன்றைய திருப்பலியானது இன்று தனது 11வது பிறந்த நாளை கொண்டாடும் ஏஞ்சல் மேரி என்பவருக்கு பிறந்த நாள் ஆசீரும் நீடிய ஆயுளும் நல்ல கல்வியும் தர அவருக்காக ஜெபிப்பவர்கள் சிங்கப்பூரில் இருந்து அவருடைய அம்மாச்சி பிரான்சிஸ்கா கேத்தரின், தாத்தா ஆந்தனி, அப்பா சூசைநாதன், அம்மா மேரி,
தபிதா, சகோதரர் மார்க் ஆண்டனி, சகோதரி ஆக்னஸ் மேரி, சகோதரர் பீட்டர் ஆந்தனி மற்றும் மலேசியாவில் இருந்து அமல புஷ்பம் ஜெபிக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் அவருக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதனானவன் திருமகன் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவைக்கு நன்னாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டுதலால் எங்களுக்கு தந்தருள்வீராக்கு. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ஓரத்தில் இல்லாம இங்க நடுவில் வந்தா நல்லா இருக்கும், எங்களுக்கும் பார்க்க நல்லா இருக்கும். நீ ஓரத்துல போய் ஒண்டிக்கிட்டு இருக்கீங்க, வெயில் அடிக்கல மழை பெய்யல, ஆனா ஒண்டி போய் நிற்கிறீங்க. நன்றி. குடிபாடு சூப்பராக. முதல் வாசகம். மேன்மை பொருந்திய மனிதரின் பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 44. இறை வசனங்கள் 1 முதல் 10 மேலும் 15 வரை. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரின் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின் போது நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்கள் மாற்றி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அடைக்காக்கும் வீடு கிடைத்திடுமே.
பெற்றவரே என்னாலும் உம்மை புகழ்ந்து பாடி கல்வி பாடு இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் அவர் தூய ஆவியை பெற்றிருந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறைவாக்குகள் 14 தொடக்கம் 17 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பூஜை முடிச்சிருமா? வேண்டாமா? இந்த பிரசங்கம் வேணுமா வேண்டாமா? இது அதிக பிரசங்கம். மழை பெய்யுது, பிரசங்கம் வேணுமா? கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எங்கேயாவது ஒண்டி நின்றாவது பிரசங்கத்தை கேட்டலாம். ஓகேங்களா? அதனால வச்சிருக்க வேண்டியதான் 1/2 மணி நேரம் பிரசங்கம் இன்னைக்கு. ஓகே, கேளுங்க, பேச வேண்டாம், அமைதியா இருங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தம் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, பேசும் ஆண்டவரே, அடியான் கேட்கிறேன். ஆமென், ஆமென்,
ஆமென் 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 ஆமென். கடைசா காத்து தான் வருது. இருந்தாலும் நான் இங்க வந்து ஆதரவு வரைக்கும் உட்காந்துருக்க மாதிரி நினைச்சு நான் பிரசங்கம் வைக்கிறேன். ராஜேந்திரன் வந்து என்னதான் மழை பெஞ்சாலும் நான் போக மாட்டேன் போத நான் நினைக்கிறேன். அவர் ஆர்வத்தில் பிரசங்கம் கேட்பான்னு நினைச்சு இன்னைக்கு நினைக்கிறேன். கடைசி கேட்டது சொல்றாரு, என் மைக்கிங்க ஆம்பளி மைக்கு இருக்கு, அதுக்காக நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. கடைசி பார்த்தா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் நல்ல ஒரு நிலைமையோடு தான் வந்தேன். நான் நல்ல ஒரு பிரசங்கம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபாதர் என்ன அழைச்சிருக்கிறாரு. எனவே அழைத்த ஃபாதருக்கு ஒரு கைத்தட்டுமாப்போ எல்லாம் கைத்தட்டு உற்சாகமா, வெரி குட். அதனால எனக்கு இந்த ஸ்பீக்கர்லாம் பார்த்தா எனக்கு அல்வா கொடுக்குற மாதிரி எனக்கு நல்லா பேசலாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பேன். உங்களுக்கு நல்லா காது குருன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய பேசலாம்னு நினைச்சிருக்கும் போது ஜோக்கெல்லாம் அடிக்கலாம்னு நினைச்சேன். என்ன இருந்தது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிருவோம். ஆமா, இந்த பேச்சு தான் கேட்குது பாரு. பேச வேண்டாம், நீங்க எவ்வளவு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு என்னுடைய பிரசங்கம் குறைஞ்சிடும். அதனால நான் நிறைய குறைச்சிட்டு நறுக்குன்னு முறுக்குன்னு முடிக்கிற மாதிரி வருவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அண்ணாவுடைய அன்பு பக்தர்களே, இது இந்த நாளில் கொடியேற்றும் பொழுது ஒரு வசனத்தை நாங்க சொன்னோம். குருவானவர் ஜெபித்தார். அது என்ன வசனம் தெரியுமா? ஃபாதர் கூட அதுல 2 வரை சொல்லிட்டார். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல உள்ளங்களும் ஏற்றப்படுவதாக. அதற்கு உறுதுணையான வார்த்தை தான் இன்னும் தொடர்ந்து அந்த ஜெபத்தில் வருது. அதுதான் என்னுடைய மறைவுரையுடைய கருத்து கூட. அது என்ன கருத்துனா, நீ வாசிக்கும் போது ஜெபம் செய்யும் போது கேட்டீங்களோன்னு தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். எங்கள் பாதுகாவலியான புனித அண்ணாவை நினைவு கூர்ந்து அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி உனக்கு உகந்தவர்களாவோமாக அப்படிங்கிற வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை மறக்க வேண்டாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்கள் பாதுகாவலியான புனித அண்ணாவை நினைவு கூர்ந்து அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாவோமாக. கடவுளுக்கு உகந்தவராக நாம் இருக்க வேண்டும் என்றாலும் சரி, அல்லது நம்முடைய உள்ளங்கள் இந்த கொடி ஏற்றப்படுவது போல வாழ்க்கை தரவும் நாம் உயர ஏற்றப்பட வேண்டும் என்றால் நமக்கு முன் மாதிரியாக மாதிரினாவே பார்க்கலாம். இப்ப உங்க வீட்டுக்காரர் கூட உங்களுக்கு திட்டுறாருன்னா என்ன சொல்லுவாரு? பாருடி பாரு, அடுத்த வீட்டு அந்த மாவட்டம் தான் குழம்பு ரசம் வைக்கிறாங்க, எப்படி புட்டு அடிக்குது பாரு, மூக்க புட்டுட்டு போகுது, நீ தான் வைக்கிற ரசம், பச்சை தண்ணி மாதிரி வைக்கிற, அவளை பாருடி, அவளை மாதிரி நீ வை அப்படின்னு சொல்லி கணவன்மார்கள் மனைவிமாரை திருத்துவதை பார்க்கலாம். அவரை மாதிரிக்கு நிறைய எடுத்து சொல்லவே போயிடலாம். ஓகேங்களா? ஆமா, ஒரு நாள் இப்படிதான் பள்ளிக்கூடத்துல கோ எஜுகேஷன், அதுல என்ன நினைச்சாங்க, மாணவர்கள் மாணவியர்கள் இருந்தாங்க. அரையாண்டு பரீட்சை முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே வாத்தியார் மேக்ஸ் பேப்பர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மார்க் பார்த்தாக்க அது வித்தியாசம் இருந்துச்சு. அதே வகுப்புல ரம்யாங்கிற பொண்ணு 98 மார்க் மேக்ஸ்ல. எத்தனை மார்க்கு? 98 மார்க். அதே பாய்ஸ்ல மற்றவங்க 60 எடுத்திருந்தாங்க. பாய்ஸ்ல ஒருத்தன் ரமேஷுங்கிறாங்க ஜஸ்ட் 20 மார்க் தான் எடுத்திருந்தான். பார்த்தா மற்றவங்க 60 எடுத்திருந்தாங்க. அப்ப ஹெச்எம் இந்த மேக்ஸ் வாத்தியார் கூப்பிட்டு திட்டுவாரு, என்னங்க சார் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு, ஒரு ரம்யா 98 மார்க் எடுக்குது, அப்ப ரமேஷ் 20 மார்க் எடுத்திருக்கான். அப்ப திட்டுவாரு இல்லையா? ஹெச்எம் யார் திருத்தி கொடுத்துட்டாரு? அந்த பர்டிகுலர் வாத்தியார் கூப்பிட்டு திட்டுவார். சரி, என்ன அறிவை சொல்லணுமே, இவங்க திருத்தணுமே சொல்லிட்டு மேக்ஸ் வாத்தியார் நினைச்சாரு, ரம்யா எந்திரிமா அப்படின்றாரு. திருப்பி ரமேஷ் எந்திரா அப்படின்னாரு. எந்திரிச்சிட்டான். மத்த பசங்க அப்படி உட்காந்துருக்காங்க, நடிகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப வாத்தியார் அட்வைஸ் பண்றாரு ரமேஷை பார்த்து, டேய் பாடுறா, அறிவு இருக்கு உனக்கு, உனக்கு தான் கத்தி கத்தி ஃபார்முலா சொல்லி என்ன செஞ்ச, மேக்ஸ் பாடம் எடுத்த, இந்த ரம்யாவுக்கு தான் எடுத்தேன், பாடுறான்
98 மார்க் எடுத்திருக்கு, நீ எத்தனை மார்க் எடுத்திருக்க? 20 மார்க் எடுத்திருக்க, பாரா அப்படின்னாரு. உடனே அவன் கூலா சொன்னான், சும்மா இருங்க சார், நான் ரம்யாவை பார்த்ததுனால தான் நான் எத்தனை மார்க் எடுத்திருக்கிறேன், 20 மார்க் எடுத்திருக்கிறேன். இப்ப ரம்யாவை என்னை பார்க்க சொல்றீங்க, இப்ப பார்க்க சொல்றீங்க அப்படின்னா அவன் எதுக்கு வாத்தியார் சொன்னாரு? ஒரு முன்மாதிரியா பாடுறாரு. இவன் என்ன செஞ்சிருக்கான்? வேற மாதிரியா பார்த்து இருக்கான், கோட்டை விட்டான். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு இந்த கொடி வச்சுக்கிற பொழுது கொடியிலே பதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அண்ணாவை நமக்கு சுட்டி காட்டி இவருடைய முன்மாதிரியை பின்பற்றி, இவருடைய மாதிரியை நம்மளாம் பின்பற்றணுமா? ஒரு நாள் கூட ஒரு கணவன் என்ன செஞ்சாரு, திண்ணையில உட்காந்துட்டு சோபால உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுருந்தார். அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டு வேலைக்காரி என்ன செஞ்சு கூட்டிட்டு வந்துச்சு, அந்த திண்ணையெல்லாம் வாண்டாலாம் கூட்டிட்டு வந்துச்சு. இவர் பேப்பர் படிச்சுட்டு வந்து ஒரு மாதிரி அந்த அம்மா பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு பின்னால திண்ணையில நின்று இந்த அம்மா மனைவிகாரி பார்த்துட்டான். என்ன ஒரே பார்வை அந்த பக்கம் போகுது அப்படின்னு கணவன் திட்ட ஆரம்பிச்சிட்டான். உடனே அவன் சொன்னா சமாளிக்கிறதுக்காக, ஒண்ணும் இல்லம்மா, உனக்காக தான் அந்த வேலைக்காரிய பார்த்தேன். என்னம்மா, என்னையா 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 பாருங்க அப்படின்னு. இல்ல, அவ நல்ல ஒரு புடவை கட்டி இருந்தா நல்லா அழகா இருந்துச்சு, இந்த புடவை மாதிரி உனக்கு வாங்கி கொடுக்கலாம்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அவன் சமாளிக்கிறதுக்காக. உடனே அவன் சொன்னான், யா 3 வருஷமா அந்த புடவை நான் தான் கட்டிக்கிட்டு இருந்தேன், அப்ப இல்லைன்னா எனக்கு இந்த புடவை அழகா தெரியலையாக்கும், இப்ப வேலைக்காரி கட்டணும் போது மட்டும்தான் அவன் மேல கண்ணோட உனக்கு அழகா இருக்கா, அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் உனக்கு ஆசை இருக்கா போட்டா. குடும்பத்துல சண்டை வந்துச்சு. மாதிரி அது மாதிரி வாங்கி கொடுக்கணும் அவன் நினைச்சான். எனவே தேவனை செல்ல பிள்ளைகளே, இதோ நமக்கெல்லாம் ஒரு முன் மாதிரியாக நம்முடைய ஊரின் பாதுகாவலியான இந்த புனித அண்ணார் இருக்காரு. வேறு யாரையும் நீங்கள் மாதிரியாக உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டுமா? இந்த கொடி ஏற்றப்படுவது போல உங்களுடைய உள்ளங்களும் உங்களுடைய கலாச்சாரமும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய ஆன்மீக வாழ்வும் அல்லது உங்களுடைய இறை நம்பிக்கையும் இந்த அண்ணாவை போல உயர்த்தப்பட வேண்டுமா? இந்த அண்ணாவை முன்மாதிரியாய் கொண்டிருங்கள். அதுவே நீங்கள் ஆண்டவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். யார் இந்த அண்ணாள்? யார் இந்த புனிதை? காலத்துக்குயிரா, கங்கை கரையா, காவேரி நதியா, தித்திக்கும் தேனா, கலங்கரை விளக்கமா, அணையா விளக்கா? யார் இந்த புனிதை? யார் இந்த அண்ணாள்? இவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் முன்மாதிரியாக கற்றுக்கொள்ள வேண்டியது 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இன்று நாம் உலகத்தை மீட்ட இரட்சகரை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் காரணம் யார்? இந்த புனித அன்னாள் தான். இவருடைய அன்பு கணவர் சுவைக்கணும் தான். எனவே இவருடைய முன்மாதிரியை இந்த கொடி ஏற்றத்தினாலும் சரி, நவ நாட்களிலும் சரி, இந்த வழிச்சொல்வோர் விலையை காக்கின்ற இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையை முன்மாதிரியை நீங்கள் இன்றே பின்பற்றுங்கள். அவருடைய வாழ்க்கையை அலசி பார்த்தோம் என்றால் 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. அது உங்கள் வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும், முன்மாதிரியாக இருக்கும். அதிலே 3 கருத்துக்களை இந்த நாளிலே நான் பதிக்க விரும்புகிறேன். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையை பாருங்கள், இந்த அண்ணாவுடைய வரலாற்றை பாருங்கள். இவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு சிறந்த பெற்றோருக்கு முன்மாதிரி. ஒரு பெற்றோர்கள், ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த தாய் ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருப்பார். தாய் என்பவர் யார்? தாய் என்பவர் யார்? நாமெல்லாம் ஒரு குழந்தை பிறந்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவதற்காக பிரசவ வேதனையில 1000 முறை அம்மா அம்மா என்று சொல்லி கதறியவள் தான் தாய். தாய் என்பவர் யார்? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு பாருங்கள். உயிரெழுத்து, இம் மெய்யெழுத்து. உயிர் மெய் என்றால் உடல் என்பது பொருள். எனவே உயிரையும் உடலையும் உருவாக்கக்கூடியவர்கள் தான்
உயிர்மை எழுத்தாக இருக்கிற மா. எனவே அம்மா என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது இந்த தாய் முன் வருவாள். எனவே உயிரையும் நமக்கு தந்தவள், உடலையும் நமக்கு தந்து உயிர்மை எழுத்தோடு இணைந்து தாய் அம்மா என்று சொல்லி அழைக்கக்கூடியவள் தான் தாய். திருவாரூர் சொல்லுவார், தாய் வயிறறிய ஒரு பொழுதும் ஆளாதே என்று சொல்லுவார். தாய் என்றால் மாதா, மாதா வயிறறிய ஒரு பொழுதும் ஆளாதே என்று சொல்லுவார். மாதா என்பவன் யார்? தாய். தாய் வயிறறிய இந்த உலகத்தில் வாழவே கூடாது. எனவே இந்த தாய்க்கெல்லாம் தாய், இறைவனுடைய தாய்க்கெல்லாம் தாய், அகில உலக படைத்த தேவனுடைய தாய்க்கெல்லாம் தாய் தான் இந்த நம்முடைய ஊரின் பாதுகாவலியாக இருக்கின்ற புனிதான் நான். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிறந்த பெற்றோருக்கு இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அன்றைய ஒரு நாள் ஒரு மாணவனை பார்த்து கேட்டேன், டேய் ஏன்டா நேற்று பள்ளிக்கு வரவில்லை என்று கேட்டேன். எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை ஃபாதர், அதனால நான் வரல ஃபாதர். நான் ஆனா உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டைனா நீ ஏன்டா வரல? நீ பள்ளிக்கு வந்திருக்க வேண்டியதுன்னா, இப்பதான் முதலமைச்சர் காலை உணவும் கொடுத்திருக்கிறாரு, மதிய உணவும் கொடுத்திருக்கிறாரு என்று கேட்டேன். அப்போதுதான் சொன்னான், எங்க அம்மா அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது எங்க அம்மா கையில ஒரு ஷூ இருந்துச்சு, எங்க அப்பா கையில ஒரு ஷூ இருந்துச்சு. எனவே ஷூ போட முடியல, அதனால நான் இங்க வரல, பள்ளிக்கூடத்துக்கு வரல என்று சொன்னான். பிள்ளைகளுக்கு முன்னாலே பெற்றோர்கள் சண்டையிட்டுக் கொள்கின்ற ஒரு அவலநிலையை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான பெற்றோரை உலகத்தில் பார்க்க முடியவில்லை. பெற்றோரை போக்கு தார்மாராக போய்கொண்டிருக்கிறது. குடும்பத்திலே சண்டை, அம்மா அப்பாவும் சண்டை, அப்பாவுடைய குடிப்பழக்கம், அம்மாவுடைய தார்மாரான வாழ்க்கை, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு துர்மாரியாக இருக்கிறது. ஆனால் அண்ணாள் சுவைக்கினுடைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. பிள்ளைகளை பேணி வளர்ப்பது ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக அண்ணாளுடைய வாழ்க்கை இருந்தது. ஆலய பணிகளை நிறைவேற்றுவதும், சமுதாய பணிகளை நிறைவேற்றுவதும், சட்ட சம்பிரதாயங்களை நிறைவேற்றுவதும், பெற்றெடுத்த குழந்தைகளை பேணி வளர்ப்பதிலும் பெற்றோர்களாகிய அண்ணாமாள் சுவைக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள். அதனால்தான் இறைவனுடைய தாயாக அவருடைய மகளை இறைவன் தேர்ந்தெடுத்தார். எனவே பெற்றோர்கள் ஒரு நல்ல பெற்றோராக இருக்க வேண்டும் என்றால் இந்த அண்ணாமாவை நீங்கள் முன்மாதிரியாக கொள்ளுங்கள். நல்ல பெற்றோருக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த அண்ணாமாள் தான். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இன்னும் பேசிக்கொண்டே போகலாம், நேரம் தாமதிக்கிறது. அடுத்ததாக இறை நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டு இந்த அண்ணாமாள். இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கை. உன் வாழ்க்கையில வலதுகை இருக்கலாம், இடதுகை இருக்கலாம், தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனால் இறை நம்பிக்கை மட்டும் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அழிச்சலம் என்ன, பொருட்சலம் என்ன, கலாச்சார மேம்பாடு என்ன, இறைவன் உங்களுக்கு தருவார். குறிப்பாக அண்ணாமாள் சுமைக்கினுக்கு குழந்தை இல்லை. இன்னைக்கு குழந்தை இல்லை என்றால் பார்ப்பார்கள், அல்லது காத்திருப்பார்கள். குழந்தை இல்லை என்றால் எப்படியாவது குழந்தை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக டெஸ்ட் டியூப் கூட இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் தேவை. அப்படி இல்லை என்றால் அது கடவுளுடைய தண்டனையாக இன்று மட்டுமல்ல அன்றும் நினைத்துக் கொண்டார்கள். ஒரு நாள் பாருங்களேன், ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு நாள் ரோம்ல இருந்து ஒரு ஃபாதர் படிச்சுட்டு வந்தார். வந்த உடனே அவங்க வீட்டுல இருந்துட்டாரு. அப்ப ஒரு மாசம் லீவ் முடிஞ்சிருச்சு. லீவ் முடிஞ்ச உடனே ரோம் திருப்பி 2ஆம் ஆண்டு படிக்க போகணும். எனவே போற நேரத்துல பார்த்து பக்கத்துல இருந்த ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த சித்தி வீட்டுக்கு போய் சொல்லிட்டு போகலாம், சின்னம்மா வீட்டுக்கு போயிட்டு போகலாம்னு சொல்லிட்டு லீவுக்கு முன்னால முதல் நாள் 2 நாளைக்கு முன்னால போறாரு. அது ஒரு கிராமம், நல்லா வெயில் அடிச்சிருந்துச்சு. போன உடனே பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த தெருவில் போகும்போது எதிர் வீட்டுல கொஞ்சம் தண்ணி தாகமா இருந்துச்சு. இவருக்கு என்ன செய்தார், அந்த வீட்டுக்கு போயிட்டு யதார்த்தமா போயிட்டு கதவை தட்டி அங்க ஒரு அம்மா வந்தாங்க. வெளில வந்து, அம்மா கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்கம்மா, தாகமா இருக்கிறதுமா அப்படின்னு. உடனே அவங்களும் பேண்ட் ஷர்ட் போனதுனால யாரும் கண்டுபிடிக்காம யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன செஞ்சாரு, என்னமா நல்லா இருக்கீங்களா, உங்க பேர் என்ன, உங்க வீட்டுக்காரர் எங்க, உங்க பிள்ளைகளா எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு.
நலம் விசாரிச்சாரு. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, யாங்க சார் கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆச்சு, ஒரு கொஞ்சம் கூடாவதுக்கு குழந்தையே இல்ல சார், நாங்களும் பார்க்காத மருத்துவர் இல்ல, சாப்பிடாத மருந்து இல்ல, போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் அல்ல என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார். எனவே அது பிறகு அந்த ஃபாதர் சொன்னாரு, அப்படியாமா குழந்தை இல்லையா, நான் ரோம்ல படிக்கிறேமா, நான் ஒரு ஃபாதர்மா, அதனால நான் என்ன செய்யறேன், நான் ரோமுக்கு போன பிறகு அங்க போப்பாண்டவர் இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு கோயில் இருக்குமா, சர்ச் இருக்குமா, அங்க வந்து உங்களை நினைச்சு மெழுகுதிரி கொளுத்தி வச்சா அவங்களுக்கு குழந்தைலாம் கிடைக்குமா, நான் நிறைய பேருக்கு அப்படிதான் கொளுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அப்பா ஃபாதர் போய் கொளுத்தி வைங்க ஃபாதர், எங்களுக்கு குழந்தை கிடைக்கட்டுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா சொன்னாங்க. ஃபாதர் போயிட்டாரு, போயிட்டு மெழுகுதிரி கொளுத்தி வச்சிருப்பாருன்னு தெரியல, கொளுத்தி வச்சிருக்காரு. அந்த வருஷத்துல அந்த அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்ப டெலிவரி நேரத்துல குழந்தை பிறந்துச்சு. எத்தனை குழந்தை? ஒரே டெலிவரியில 2 குழந்தை, ரெட்டை குழந்தை பிறந்துச்சு. திருப்பி 2வது வருஷம் ஆயிடுச்சு, திருப்பி அந்த அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க, ரெட்டை குழந்தை. இப்ப குழந்தை எத்தனை? 4 குழந்தை. திருப்பி 3வது வருஷம் அந்த அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க, திருப்பி எத்தனை குழந்தை? ரெட்டை குழந்தை தான். எத்தனை குழந்தை? மொத்தம் 6 குழந்தை. இந்த ஃபாதர் என்ன செஞ்சாரு, 3 வருஷம் படிப்பை முடிச்சுட்டு திரும்பி வந்தாரு. வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்தாரு. நம்ம சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரணும் வந்தாரு பாருங்க. அந்த வீட்டுல வந்து தண்ணி கேட்டாரு. அதே அம்மா வந்தாங்க. அம்மா நான் யாரும் தெரியுமா, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தண்ணி குடிச்சேன்ல. ஆமா, அப்படியா ஃபாதர், வெரி குட் ஃபாதர். சரி, எங்க உங்க பிள்ளைகள் எல்லாம் குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு. ஆமா ஃபாதர், நீங்க போய் என்ன செஞ்சீங்கன்னு தெரியல, இங்க ஒவ்வொரு டெலிவரியிலும் எத்தனை குழந்தை? 2 குழந்தை, 6 குழந்தை ஆபாங்க பாரு விளையாடுது அப்படின்னு. சரி ஓகே, உங்க வீட்டுக்காரர் எங்க அப்படி கேட்கும் பொழுது, சும்மா இருங்க ஃபாதர், நீங்க போய் கொளுத்தி வச்சுட்டீங்க மெழுகுதிரிய, இங்க வந்து எத்தனை ஒவ்வொரு டெலிவரியிலும் எத்தனை குழந்தை பிறந்துச்சு? 2 குழந்தை, 6 குழந்தை பிறந்துச்சு. இதுக்கு மேல வேண்டாம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார என்ன பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து டிக்கெட் எடுத்து அந்த கொளுத்தி வச்ச மெழுகுதிரிய அடக்க ரோமுக்கு அனுப்பிட்டான் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. குழந்தை வர வாழ்ந்தவங்களுக்காக எவ்வளவோ தியாகம் என்றால் அதுதான் திருமணத்தினுடைய நிறைவும் கூட. இதோ இந்த தந்தையுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொடாவதற்கு குழந்தை இல்லை, அண்ணமால் சுமைக்கினுடைய வாழ்க்கையிலே. ஆனால் இறைவனிடம் வேண்டுவதை நிறுத்தவில்லை, நம்பிக்கையோடு வேண்டினார்கள். ஒரு நாள் அவருடைய வழக்கப்படி எருசலேம் ஆலயத்திலே என்ன செய்ய வேண்டும்? காணிக்கை பொருட்கள், இதோ காணிக்கை பொருள் கொடுப்பதை போன்று என்ன செய்தார்கள்? காணிக்கை பொருளை கொடுப்பதற்காக அந்த கருவறைக்கு சென்று தலைமை குருவிடம், அந்த குரு பூசை நிறைவேற்றுகின்ற அந்த குருவிடம் கொடுக்கும் பொழுது அந்த இவர்கள் பற்றி தெரிய வருகிறது. உடனே அந்த குரு என்ன செய்யவில்லை, உங்களுக்கு கடவுளுடைய தண்டனை இருக்கிறது, இவ்வளவு வயதாகிவிட்டது, குழந்தை இல்லை, எனவே இது கடவுளுடைய சாபக்கேடு, எனவே உங்களுடைய காணிக்கை பொருட்களை நான் ஏற்க மாட்டேன், கடவுள் அருவருப்புக்குரியது என்று சொல்லி அந்த குரு என்ன செய்தார்? அத்தகைய கூட்டத்தின் மத்தியிலே அண்ணம்மாள் சுவைக்கினை பார்த்து ஒரு அவமானத்துக்குரிய வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். அந்த வார்த்தையை கேட்டவுடனே அண்ணன் சுவைக்கின் என்ன செய்து விட்டார்? வீட்டுக்கு வந்து என்னை இப்படி பொது இடத்திலே குழந்தை வரவில்லை என்று சொல்லி, கடவுள் தண்டனைக்குரியவர் என்று சொல்லி என்னை அவமானப்படுத்தி விட்டார் என்று சொல்லி அண்ணாவுக்கு தெரியாமலே ஊரை விட்டு ஓடி போய்விட்டார், ஒளிந்து கொண்டார். எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. இப்பொழுது அண்ணாள் தன்மையில் வாடி கொண்டிருக்கிறாள். ஆனால் இறை நம்பிக்கை மட்டும் அவர் கைவிடவே இல்லை. இறைவனை பார்த்து ஜெபித்தால், இறைவா மனிதனை உங்களுடைய சாயலில் படைத்திருக்கிறீரே, ஆனால் எங்களுக்கு குழந்தை வரவில்லையே, நாங்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று மக்கள் அவமானத்தை பேசுகிறார்களே, என்னுடைய கணவர் ஓடி போய்விட்டாரு, நீ கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது என்று சொல்லி கடவுளை ஆசீர்வாதத்தை தந்தவராச்சு, பழகி பெருகி என்று சொல்லி ஆனாருக்கு நீ ஆசீர்வாதம் கொடுக்கவில்லையா? அண்ணாவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கவில்லையா? சாராருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கவில்லையா? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லை, என்னுடைய கணவர் பிரிந்து போய்விட்டார் என்று சொல்லி நம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு அண்ணாள் தொடர்ந்து செவித்தாள். ஒரு நாள் உரிய காலம் வந்த பொழுது அண்ணாவுடைய ஜெபம், அவருடைய கண்ணீர் இறைவனுக்கு எட்டியது. எனவே காணாமல் போன சுவைக்கினுக்கு எப்படியோ செய்தி போய்விட்டது. இதோ உன் மனைவி கருத்தாங்கி இருக்கிறாள்,
அது ஆண்டவரை ஆசீர்வாதம் என்று தெரியவில்லை என்று சொல்லி எப்படியோ இதை தூண்டுவதால் சுவைக்கினுக்கு செய்தி எட்டு தன் குடும்பத்தை தேடி சுவைக்கின் வருகிறார். அன்னாள் கருவுகிறார், பெற்றெடுக்கிறார் ஒரே ஒரு குழந்தை. அவள் வேண்டிய பொழுது யாரை நோக்கி ஜெபித்தார்? எதை நினைத்து ஜெபித்தார் தெரியுமா? 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திலே அன்னாள் சாமுவேலின் தாய் அன்னாள் ஜெபித்ததை போன்று, இறைவா எனக்கு மட்டும் என் கருவறையிலே ஒரு குழந்தை பிறந்து என்னுடைய மனக்குத்தன்மை போய்விட்டது என்றால் எனக்கு கொடுத்த ஒரு குழந்தையும் நான் உனக்கு காணிக்கையாக்குவேன் என்று சொல்லி அவள் இறைவனை பார்த்து ஜெபித்தாள். இறை நம்பிக்கையோடு ஜெபித்தாள், இடைவிடாது ஜெபித்தாள், கண்ணீரோடு ஜெபித்தாள். பாருங்கள், அன்னாருடைய ஜெபம் எட்டியது. இறைவன் ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். அவள்தான் இறைவனுடைய தாய், உங்களுடைய தாய், என்னுடைய தாய், பாட்டியுடைய தாய், பாட்டனுடைய தாய், அகில உலக மக்களுடைய தாய். அவள்தான் மரியாள். அதையும் அவள் சொன்ன வாக்குறுதியின் பேரிலே பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை, இறைவனை சொன்னோமே சாமுவேலுக்கு எப்படி அர்ப்பணித்தார்களோ அதே போன்று அன்னம்மாள் அந்த மரியாதை சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே ஆலயத்திற்கு அழைத்து சென்று என்ன செய்தால்? காணிக்கையால் கொடுத்தாள், காணிக்கையை நிறைவேற்றினாள். இறை நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டு நம்முடைய புனிதம்தான். பிள்ளைகளே, ஆவலூர் மக்களே, விருந்தினர்களே, இந்த பகுதி சேர்ந்த மக்களே, உங்கள் வாழ்க்கையிலே வேண்டி வேண்டி அழுத்தமாய் இருக்கிறீர்களா? அல்லது இன்னும் நான் வேண்டியது கிடைக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? பாருங்கள், இந்த அன்னாரை ஏறெடுத்து பாருங்கள். அன்னார் இடைவிடாது நம்பிக்கையோடு யோகுவை போன்று 1000 துன்பங்கள் 1000 கஷ்டங்கள் வந்த போதிலும் ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், இறை நம்பிக்கையோடு ஜெபிப்பேன் என்று சொல்லி ஜெபித்தால் ஆண்டவருடைய அருள் அவளுக்கு கிடைத்தது. இதற்கு எடுத்துக்காட்டு முன்மாதிரி இந்த அன்னார். எனவே அடுத்ததாக மூன்றாவதாக தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த அன்னாளை என்ன செய்ய வேண்டும்? 1000 கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவனை தேடுவதிலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புறம்பே செல்லக்கூடாது, அகன்று போகக்கூடாது. சோதனைகள் வரதான் செய்யும், அல்லது வேற்று தெய்வத்தை நாடி செல்லக்கூடாது. உனக்கு கர்த்தாவே நானே நம்மை தேவனே வேறு சரேசர் உனக்கு இல்லாமல் போகாது என்று அந்த இறை வார்த்தை கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்தவள் தான் இந்த புனித அண்ணா. ஆனால் நாமோ என்ன நினைக்கிறோம்? ஆதாயம் வந்தால் அண்ணாவுடைய ஆலயத்திற்கு அண்டி வருகிறோம், ஆதாயம் இல்லை என்றால் வேற்று தெய்வத்தை நாடி செல்கிறோம், அது பிள்ளைச்சுமையத்தை நாடி செல்கிறோம், மந்திரவாதியை நாடி செல்கிறோம். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகாதீர்கள், தேவனுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டாம். எனவே உங்கள் வாழ்க்கை அண்ணாவை போல ஒரு முன்மாதிரியாக இருந்து கடவுளுக்கு உகந்தவராக இருங்கள். அடுத்தவனை ஒழிக்க வேண்டும், அடுத்தவனை கங்கணம் கட்டி மறைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ வழிமுறைகளை மனிதனுடைய சொல்லை நாடி செல்கிறோம், பிள்ளைச்சுமையத்தை நாடி செல்கிறோம், வேற்று தெய்வத்திற்கு விழா இருக்கிறோம். இப்படி இருந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? இந்த அன்னாரை பாருங்கள், யாரே என்ற கடவுளை மறக்காமல் ஒரே கடவுள் அவருடைய ஆற்றலில், அவருடைய சக்தியில், அவருடைய வல்லமையில் அவள் நம்பிக்கை கொண்டார், அவள் நாடி வந்தார். எனவே உங்கள் வாழ்க்கையில இந்த 3 கருத்துக்களை மனதில் கொள்ளுங்கள். இவருடைய முன்மாதிரியை பின்பற்றி தேவனுக்கு உகந்தவராக நீங்கள் வாழ வேண்டும். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, ஒன்று நல்ல பெற்றோராக நீங்கள் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராக இருக்க வேண்டும். உங்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி இந்த பங்கிலே இன்னும் எத்தனையோ அவை சகோதரிகள், எத்தனையோ குருக்கள் அல்லது நல்ல ஒரு குடும்பத்தை சாட்சியமாக்கி வருகிற விதத்திலே உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும், வளர வேண்டும். தாறுமாறான வாழ்க்கை அல்ல. பெற்றோர்கள் தவறி போவதனால்தான் திருப்பூருக்கு சென்றாலும் மற்ற பெண்ணோடு திரும்பி வருகிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். எனவே நல்ல பெற்றோர்களாக நீங்கள் இருங்கள், முன்மாதிரியான பெற்றோராக இருங்கள். இரண்டாவது, இறை நம்பிக்கையோடு உங்கள் சோதனை மத்தியிலே, வேதனை மத்தியிலே கடவுளை நம்புங்கள். மூன்றாவதாக, ஒரே தேவனுக்கு நீங்கள் பணிந்திருங்கள், ஒரே தேவனை நீங்கள் நாடுங்கள். வேற்று தெய்வத்தையும் மனிதனுடைய சூழ்ச்சியையும் நீங்கள் நாடி கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகாதீர்கள்.
அப்படி இந்த 3 கருத்துக்களை இந்த ஆண்டிலே, இந்த நவநாட்களிலே சிந்தித்து தேர்ப்பவனியிலே பவனியில் இருக்கின்ற அன்னாரை பார்த்து, அன்னாரே புனிதம் அன்னமாறு, இந்த 3 கருத்துக்களை என் மனதில் கொண்டு உன்னை நாங்கள் முன் மாதிரியாக கொண்டு நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக, இந்த மறைமாவட்டமே போற்றுகின்ற ஒரு கிறிஸ்தவர்களாக, என்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்க பிறமத சகோதரர்கள் சகோதரிகள் இவர்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி பாராட்டுகின்ற விதத்திலே எங்களுடைய வாழ்க்கை தரம் அமையட்டும் அம்மா என்று சொல்லி பவனி வர இருக்கின்ற தேரிலே வர இருக்கிற அந்த தாயை பார்த்து ஜெபிப்போம். அந்த தாயின் வழியாக இறைவனை வேண்டுவோம். நிச்சயம் உங்களுக்கு அருளும் ஆசீரும் நிரம்ப கிடைக்கும். எனவே இந்த நம்ம ஊரின் பாதையோட இருக்கின்ற இந்த புனித அன்னாளை முன்மாதிரியாய் கொண்டு நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ தொடர இருக்கிற திருப்பலியில ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் காணிக்கை பவனிலே கலந்து கொள்வோம். எனவே காணிக்கை பாடுவோம். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்தேன் இயேசுவே. தன்னை தந்து என்னை காக்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் வாழ்கிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்தேன் இயேசுவே. தன்னை தந்து என்னை காக்கும் உந்தன் அன்பை எண்ணியே நானும் வாழ்கிறேன். பாசமே உயிர் நேசமே, பாசமே உயிர் நேசமே, காணிக்கை நான் கொண்டு வந்தேன் உந்தன் பாதமே. நான் கொண்டு வந்தேன் உந்தன் பாதமே. மனித உழைப்பின் ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்வழிக்கு ஆன்மா பானமாக மாறும் என்று வாழ்த்து தருகிறோம். மனித உழைப்பில் விளைந்த நல்ல விளைச்சலையும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களிடம் எங்களிடம் ஆழ்ந்த பலி எல்லாம் வல்ல தேவனுக்கு ஏற்றுதான் இருக்கு. ஜெபியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் இதை பத்தோடு அளிக்கும் காணிக்கைகளையும் ஜபங்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவருக்கும் அவர் தம் வழிபவர்களுக்கும் நீ வாக்களித்த ஆசியிலே நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவை வேண்டுகிறார். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவேனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடைய அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் புதிய நிலையிலே உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும்
உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் தேர்வு நிலை ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஒரு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக்கே இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியரே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும், தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவைய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக.
இறைவன் தந்த அமைதியை ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற தேவன். இந்த தேவன் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு வருவதற்கு உறுதுணையாக இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறை திட்டத்திற்கு அடிபணிய காரணமாக இருந்த மரியாதை ஈன்றெடுத்தவர் தான் இதோ இவருடைய பாட்டியாகிய நம்முடைய பங்கின் பாதுகாவலியாக இருக்கின்ற புனித அண்ணா. எனவே அந்த அண்ணா நல்ல ஒரு பெற்றோராக இறை நம்பிக்கை உடையவராக ஒரே தேவனை வணங்கியதனால்தான் இன்று இந்த தேவன் நம்மத்திலே நற்கண்ட வடிவத்தில் எழுந்தறி வந்திருக்கிறார். எனவே இந்த தேவன் அவருடைய கனியாகிய இந்த தேவன் அவருடைய உள்ளத்தில் வந்த பிறகாவது அந்த புனித அன்னாரை முன் மாதிரியாய் கொண்டு இறைவனுக்கு உகந்தவளாக நாம் வாழ்வோம். இவர் தருகிற விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்க நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுளத்தும் நமக்கு கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் நீ கிறிஸ்துவின் சுகமே தலைவன் உனது உடனிருப்பார். கிறிஸ்துவின் திருவுடல் சுமைகள் கூட சுகம் தருமே உன் இமைகள் என்னை அரவணைத்தார். கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் படைப்பினில் ஒளிர்வது உன் முகமே. கிறிஸ்துவின் திருவுடல் 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 நினைவாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் உறவாடும் நேரமே கிறிஸ்துவின் திருவுடல் இனியவன் என்னில் இணங்குவதா. கிறிஸ்துவின் திருவுடல் தேற்றுவதா. இறைவாவியப்புக்குரிய அருளடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு உன் ஒரே திருமகன் மனிதனிருந்து பிறக்க திருவுளவாயிரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிளக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் எல்லோருக்குமே ஆர்சி நிர்வாகத்தின் சார்பாக பொங்கல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே இந்த திருப்பலி முடிந்தவுடன் நம்முடைய தந்தையவர்கள் அதை வந்திருப்பார்கள். பிறகு உங்கள் எல்லோருக்கும் அது வழங்கப்படும். எனவே அதை பெற்று
உண்ணுமாறு நிர்வாகத்தின் சார்பாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றிருந்தாவது நம்முடைய பங்கின் பாதுகாவலாக இருக்கின்ற புனித அன்னாரை முன் மாதிரியாகிக் கொண்டு இறைவனுக்கு உகந்தவராக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வானமெங்கும் வான்வெளியில் கொடி பறக்குதம்மா. மக்கள் தான் மழை பெஞ்சாரா? சாப்பாடு மக்களுக்கு தான் வேண்டாம். நூறில் வாழ்ந்திருக்கும் அன்னம்மா, நம் அனைவரையும் வாழ வைக்கும் தாயம்மா. இது மழை தண்ணியே தீர்த்தமானு தெரிய மாட்டேது போங்க. அவள் கொடி பறக்கு, மழை தண்ணியே தீர்த்தமானு தெரியல. கொடி பறக்கு, கொடி பறக்கு, கொடி பறக்கு, மழை தண்ணியே தீர்த்தமானு தெரியல போங்க. கொடி பறக்கு, இளைஞர்களே, இறை மக்கள் யாவரும் ஒன்று கூடியே இணைந்து வாழ்ந்திடும் இன்பமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணை மனை படைத்த ஆண்டவர் இயேசுவே புனித அன்னாளுடைய திருவிழா நாளில் கொடியேற்ற நாளிலே நாங்கள் தயாரித்திருக்கின்ற மன்னக உணவாகி இந்த பொங்கலை நிறைவுடன் ஆசீர்வதித்து புனித மன்னரை நிச்சயம் தயாரிக்க உதவி செய்த ஒரு முக்கியஸ்தர்கள் மற்றும் நல்ல உள்ளங்களை ஆசீர்வதித்துள்ளோம். எல்லாம்